இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ஹனிடியூவும் ஜவ்வரிசியும் வச்சு ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னா, நான் ஒரு தடவை வெயிலோட வெளியே போயிருக்கும்போது ரொம்ப தாகமாக இருந்துச்சு. கடையில் ஜூஸ் விற்றுட்டு இருந்தாங்கல்ல, அங்கே வாங்கி குடிக்கும்போது ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதுதான் வீட்டுக்கு செஞ்சு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ரெசிபி உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு எடுத்து வந்திருக்கேன். நோன்பு உள்ளவங்களும் விரதம் உள்ளவங்களும் இந்த ஜூஸ் செஞ்சு குடிக்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பழசாறு செய்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு ஹனிடியூ எடுத்து வெட்டிக்கிறேன். பழத்தில் உள்ள விதையவும் விதை பகுதியும் சுத்தமாக எடுத்துருங்க. மேலே உள்ள தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவின பழத்தை 2 துண்டாக வெட்டிக்கிறேன். தோலுக்கு அடுத்த பகுதி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை தனியாக எடுத்து நான் ஜூஸுக்கு பயன்படுத்த போகிறேன். பழத்தை இதேமாரி 2 விதமாக வெட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே உள்ள பகுதியை துண்டு போட்டு வச்சுருக்கேன். தோலுக்கு அடுத்த கடினமான பகுதியை பொடிசாக வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த பழத்தில் 90% தண்ணி இருப்பதால் உடல் பயிற்சி செய்கிறவங்க, நோன்பு வைக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப உற்சாகம் அடைவாங்க. இந்த பழத்தில் பொட்டாசியமும் வைட்டமின் கேயும் சியும் அதிகம் இருப்பதால் உடலுக்கு நல்லது. 1 கப்பு தேங்காய் பூ வச்சுருக்கேன். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து அவிச்சுக்கணும். 1/2 கப்பு சீனி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் தேவைக்கு பத்துட்டு போட்டுக்கோங்க. வெட்டின பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். அதுக்கு 1 மேஜைக்கரண்டி சீனி போட்டுக்கிறேன். பழத்தை நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டாமல் ஊற்றிக்கோங்க. ஜவ்வரிசி அவிக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கழுவிட்டு போடுறேன். அடி பிடிக்கும், அடிக்கடி கிண்டிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கண்ணு உள்ள தட்டில் ஜவ்வரிசியை வடிகட்ட போகிறேன். 3 தடவை தண்ணி ஊற்றி அந்த பசத்தன்மை இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அரைச்ச பழத்தில் கழுவுன ஜவ்வரிசியை போட்டுக்கிறேன். தேங்காய் பூவை போட்டுக்கிறேன். கலந்து விட்டு ஹனிடியூவில் பொடிசாக வெட்டின பழத்தை போடுறேன். ஃபைனலாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டைலில் ஹனிடியூ ஜவ்வரிசி ட்ரிங்க்ஸ் தயாராகிட்டு. தேன் பனி பழசாறை நீங்களும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. இந்த ஜூஸை ஐஸ் பெட்டியில் வச்சு மறுநாள் வரைக்கும் குடிக்கலாம். இந்த ஜூஸை குடிக்கும்போது கிருமியாகவும் திக்காகவும் இருக்குது. பொடிசாக வெட்டி போட்ட பழம் பல்லில் கடி போடும்போது கிரன்ச்சியாக இருக்குது. தேங்காய் பூ கடிக்கும்போது சூவியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஜூஸ் குடிக்கும்போது வயிறு நிறைஞ்சி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.